உறவுகளுக்கு அன்பான வணக்கம். சில விஷயங்களை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆசை வரும். பார்க்க போறது ஒரு இயற்கையான விஷயம் அப்படின்றதாலையும் ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றதாலையும் நாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்காக இது எப்படி செய்யறது, இது என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு தொடர்ந்தும் காணொலியை பார்த்துட்டே இருங்க. அதிக அளவுல வாழை செய்கையில் ஈடுபடக்கூடிய உறவுகள் இருப்பீங்க தானே. வாழை செய்யக்கூடியவங்க அதிக அளவுல இந்த கோடை காலத்துல வரக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய வாழை பழங்கள் மிகச்சிறியதா இருக்கும். அதை நீங்க விற்கிற நேரம் சில வேளைகள்ல உங்களுடைய செலவுகள், நீங்க செய்யக்கூடிய உள்ளீடுகளுக்கான செலவுகள் கூட கொஞ்சமும் கிடைக்காத அளவுக்கு நட்டத்துல போய் முடிகிறதா இருக்கும். அப்படியான நேரத்துல இந்த சின்ன பழத்தை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சில வேளைகள்ல இந்த மழை நேரங்கள் அப்படியான நேரத்துல வாழை முறிஞ்சு விழுறதெல்லாம் இருக்கும். இப்படி விழுந்தா அந்த வாழைக்காய் என்ன பண்றது, விற்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க, அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. அதான் என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சிப்ஸ் போடுறது. இந்த சிப்ஸ் போட்டு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறதால நாங்க அதை எப்படி போடலாம், அது டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களுக்காக இப்போ நாங்க சிப்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்க போறோம். எப்படி பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு வாங்க. பழுத்த பழங்களை விட வாழைக்காய்கள் தான் இந்த சிப்ஸுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாழைக்காய்களை முதல்ல எடுத்த உடனே நாங்க அதை தோலை சீவணும். சீவிட்டு அதை நாங்க ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்துக்குள்ள போட்டு அதுக்கு அப்புறமா அதை சிறிய துண்டுகளாக அரிந்து எடுக்க வேணும். இதுக்கு கட்டர்களை பயன்படுத்தலாம் அல்லது நாங்க கத்தியால கூட அரிஞ்சு எடுக்கலாம். அரிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த தண்ணியிலேயே அப்படியே கழுவின மாதிரி பாத்திரத்தை அடுப்புல வச்சு நெருப்பு மூட்டினதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஈரம் காயும் வரைக்கும், அந்த பாத்திரம் சூடாகும் வரைக்கும் நாங்கள் நெருப்பு போட்டுட்டே இருக்கலாம். சூடாகினதுமே நாங்கள் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா நாங்கள் வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த வாழைக்காய் துண்டுகளை நாங்கள் எங்களோட அந்த எண்ணெய் இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த தாய்ச்சிக்குள்ளே போடலாம், அந்த பாத்திரத்துக்குள்ளே போடலாம். போட்டதுக்கு அப்புறமா நாங்கள் கொஞ்சம் நேரம் அதை கரண்டியாலையோ ஏதோ ஒன்றால் கொஞ்சம் கிளறி விட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும். அதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் நாங்கள் உப்பும் மஞ்சளும் கலந்து வச்சிருக்கக்கூடிய, எங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு மஞ்சள் பாவிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. எங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற அளவில் நாங்கள் அதை எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது பொரிய ஆரம்பிக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த உப்பையும் மஞ்சளையும் அதுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொஞ்ச நேரம் பொரிய வச்சு கடுமையாக முருகின மாதிரியும் இல்லாமல் ரொம்பவுமே மெல்லிசா சாஃப்டாக இருக்கக்கூடிய மாதிரியும் இல்லாமல் இடைப்பட்ட பருவத்தில் நாங்கள் அதை இறக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே டேஸ்டான ஒரு சிப்ஸ் தயாராக இருக்கும். அதுக்கு நாங்கள் மிளகு பொடி அல்லது மிளகாய்த்தூள் அல்லது ஏதாவது சுவையூட்டிகளை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் நாங்கள் வச்சிருந்து சாப்பிடலாம். பொதுவாக அந்த மிக்சர், பக்கோடா இப்படியெல்லாம் செஞ்சு நாங்கள் பேக்கெட் பண்ணி விற்கிற மாதிரி இதையும் செய்யலாம். வீட்டில் தூக்கி எறியக்கூடியது அல்லது எதுக்குமே பயன்படுத்தாமல் விடக்கூடிய வாழைக்காய்களை வச்சு கூட இப்படி பணமாக மாற்றலாம் அப்படின்றதுக்கு நாங்கள் இன்றைக்கி செஞ்சு பார்த்தோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் முடிஞ்சால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் அதிகளவான கலோரி சத்துக்கள் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அதே போல் நார்ச்சத்து இருக்குது, கொழுப்பு தேவையான அளவுக்கு இருக்குது. எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறதால இது ஒரு ஆரோக்கியமான சிப்ஸாக பார்க்கப்படுது. நாங்கள் இதுவரைக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ், அதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்ருப்போம். இதை விட மரக்கறிகளில் வரக்கூடிய ஏனைய சிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி வாழை சிப்ஸ் பார்க்குற நேரம் இதில் இன்னும் சத்து இருக்குது, மற்றதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.